லாஸ்ட் மினி விலாகோட கண்டினியூவேஷன் தான். கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு மேலே சாமி கும்பிட வந்துட்டோம். சின்னதாக ஒரு கோலம் போட்டு வாங்கிட்டு வந்த கரும்பு, இஞ்சி, மஞ்சள் எல்லாம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பிள்ளையாரை உட்கார வைக்கணும். ஸோ பிள்ளையார் மஞ்சளில் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். சைந்தவி வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் மோஸ்ட்லி அவள் செய்ய வரப்போ இது செய்யாத, உனக்கு தெரியாது, உனக்கு வராதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல அப்படின்னா அம்மா செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி அவள் செஞ்சு கொடுத்துட்டு போனால் நான் அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி பிள்ளையாரை உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்து வச்ச பொங்கல், பால் பொங்கல், அதுக்கப்புறம் பூசணிக்காய், அவரைக்காய், வெத்தலை பாக்கு, பழம் எல்லாமே தலைவாழை இலை போட்டுட்டு ஒன்று ஒன்றா வந்து வச்சுட்டேன். நான் பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எல்லாமே உட்காந்து தாங்க செய்வேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருக்கிறதுனால நான் குனிஞ்சிட்டெல்லாம் செய்கிறது கிடையாது. எப்போவுமே உட்காந்து தான் செய்வேன். நான் எல்லாமே அரேஞ்ச் பண்ண வாட்டி சைந்தவி ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு சொன்னால் அவள் உட்காந்து பாட்டு பாடிட்டு இருந்தா. நான் சைட் பை சைடு விளக்கேற்றிட்டு பிள்ளையார் பூஜையை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தூபம் காமிக்கணும். அதனால் ஊதுபத்தி ஏற்றி சைந்தவிக்கு கொடுத்தேன். அவள் காமிச்சிட்டா. தூபம் காமிச்சப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைக்கணும். தேங்காய் வந்து ஹஸ்பண்ட் உடைச்சாங்க. அவங்க உடச்சி கொடுத்துட்டப்புறம் தீபம் சமர்ப்பயாமி தான். ஸோ தீபம் அண்ட் நெய்வேத்தியம் ஆல்ரெடி இருக்கிறதுனால ரொம்பவே ஹாப்பியாக இந்த பொங்கலோ பொங்கல்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக செலப்ரேட் பண்ணினோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து பாப்பா பட்டு பாவாடை கொஞ்சம் ஜுவல்லெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால அவள் பரதநாட்டியம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. நானுமே அவள் மூடை ஸ்பாயில் பண்ண விரும்பல. அவள் என்னென்ன ஆசைப்பட்டாலோ எல்லாமே செய்யறதுக்கு அலோவ் பண்ணேன். சின்ன சின்ன தவறுகள் இருக்கலாம். எல்லாருமே தவறுலேருந்து தானங்க கற்றுக்குறோம். ஒரு விஷயத்தையும் செய்கிறப்போ நம்ம ஒன்றும் எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. செய்ய தான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். நானுமே பர்ஃபெக்ட் கிடையாது. என்கிட்டயும் இம்பர்ஃபெக்ஷன் இருக்கும். கரெக்டாக செய்கிறவங்க பார்த்தா கண்டிப்பாக அதையும் சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனல் மொமெண்ட் சூரியனுக்கு கற்பூரம் காமிச்சிட்டு நெய்வேத்தியமுக்கு தண்ணி விட்டாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்களோட பூஜை. பொங்கல் ரொம்ப சூப்பராகவே செலப்ரேட் பண்ணோம். ஒரு சிலர் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டிலலாம் வந்து பெரும்பொங்கல் அன்றைக்கி சாமி கும்பிடுவாங்க பெரியவங்களுக்கு. எங்களோட ரொட்டீன் எப்போவுமே சூரிய பொங்கல் கும்பிட்டுட்டு நாங்கள் சூரிய நாராயணரை பார்க்குறதுக்கு கிளம்பிடுவோம். இன்றைக்கும் அப்படி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் பிளான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, பொங்கல், அதுக்கப்புறம் பால் பொங்கல் இது தான் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டி அண்ட் யம்மியாக இருந்தது. அண்ட் இது வரைக்கும் யார் வந்து ஞாயிறு கோயிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போயிட்டு நான் வீடியோவும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே லச்சூஸ் கைமணம் சேனல் சார்பாக இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பை பை.